இன்றைய வீடியோவில் நான் ஒரு மசாலா தேநீர் தயாரிக்க போகிறேன். அதுக்காக ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம தோட்டத்தில் இருக்குது. அந்த தோட்டத்தில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இப்போ பறிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை. அவ்வளோதான், 2 இலை போதும். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மசாலா டீ. அதுக்கு என்னென்ன பொருட்கள் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சீரகம், இலவங்கம், பட்டை, இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு, தேவையான அளவு வெல்லம் சேர்த்து இந்த டீயை நம்ம தயார் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்புறம் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வாக்கில் கொதிக்க விட்டுட்டு வெல்லம் சேர்த்து இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு சுவையான மசாலா டீ ரெடி ஆகிடும். இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நான் பிரிஞ்சி இலை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் பொடிச்சு வச்சுருக்கிற இந்த மசாலா தூளை இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து இறக்கி குடிக்கலாம். நான் ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஒரு கப்பு ஆகிற அளவு கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். மசாலா டீ நல்லா ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சுடுச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். சுவையான மசாலா டீ தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.